ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தைப்பூசம். இந்த தைப்பூசத்தில் வந்து ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து விலாகாக பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே வேறு, சண்டே விலாகாகவும் வச்சுக்கலாம், தைப்பூச விலாகாகவும் வச்சுக்கலாம். காலைல சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு இன்றைக்கி. இப்போ மணி என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மணி 6:30 மணி ஆகுது. எந்திரிச்சு வாசல் மட்டும் தொடச்சி விட்டு வந்திருக்கேன். அதோட சரி ஓகே விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுக்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கோம், வாசல் வந்து தொடச்சி விட்ருக்கோம். என் மையன் அதுக்குள்ளேயே எந்திரிச்சிட்டான். இன்னும் அங்கே பாருங்கள், படுத்ததுக்கு கூட இன்னும் நாங்கள் எடுத்து வைக்கல. ஃபுல்லாக அந்த விலாகை வந்து பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் எதுக்கு உள்ளே வந்தேன் அப்படின்னா பால் பாக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். பால் டீ போடலாம். இரு நான் எந்திரிக்கையிலேயே ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய். இவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. நான் எப்போ எழுந்திரிச்சேனோ அப்போ இவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக சிங்கு ஃபுல்லாக பாத்திரம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக பாத்திரமாக கிடக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று வந்து பைப்பு வந்து உடஞ்சி கீழே வந்து வேலை பார்த்தாங்க. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து நேற்றுலேருந்து எதுவுமே வந்து தண்ணி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நேற்று புழங்கினது எல்லாமே அப்படியே வந்து கிடக்கு. இப்போ காலையில் ஓப்பன் பண்ணிக்கலாம் தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் தான் ஃபுல்லாகவே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு டீ போட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு எதுக்காண்டி வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் பாட்டு போட்டுக்கிட்டே நான் வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். அதனால் காப்பிரைட் வந்துடும் அப்படின்றதுக்காண்டி தான் இதுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்த பாத்திரம் ஃபுல்லாக எல்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாத்திரம் வந்து கழுவி முடித்தாச்சு. டீ போட்டு இப்போ தான் குடிக்கிறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 7:40 ஆச்சு மணி. இப்போ தான் அந்த டீயை போட்டு உட்காந்துருக்கோம். 4 வயசு டீ. இப்போ இப்படி தான் இருக்குது கிச்சன். குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பாடு வேலை தான். இன்றைக்கி வந்துட்டு சண்டே என்ன சமையல் அப்படின்றத பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு வந்து தலை காய போட்டாச்சு. தம்பியை வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. அடுத்து வந்து சாமி ரூமுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே சாமி எல்லாத்துக்கும் வந்துட்டு பூ போட போகிறோம். அங்கே வந்துட்டு டீ போட்டு வச்சுருக்கேன். தலை லைட்டாக வலிக்கிறதுனால டீ ஒன்று போட்டிருக்கேன். பக்கத்தில் வந்து பொங்கல் வைக்கிறேன். சக்கரை பொங்கல் வச்சு நம்மளோட முருகனுக்கு படைச்சிட்டு நம்மளை சாப்பிடலாம். இப்போ வந்து மணி கரெக்டாக 10 மணி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தான் இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமிக்கு பூ போட்டுட்டு பார்க்கலாம். சாமிக்கு பூ போட்டாச்சு. ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. நல்லபடியாக மன திருப்தியாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. முருகனுக்கு நான் என்ன பிரசாதம் செஞ்சு வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் நான் செஞ்சு வச்சுருந்தேன். யார் யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்கும் அப்படின்றவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுறேன். சூப்பராக இருக்குது. ஓகேவாக இருக்குது. இனிப்பு எல்லாமே சூப்பராக போட்டிருக்கேன். சூப்பர். எல்லோரும் வாங்க பொங்கல் சாப்பிட்லாம். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே என்ன ஃபன் நடக்குதுன்னா அது துணி ஃபுல்லாக அந்த சைடு ஃபேண்ட்டு கீழே விழுந்து எங்கள் அம்மாவே என் தங்கச்சி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ பேண்ட்டை காய பண்ணுறேன்ற பேரில் பின்னாடி போட்டுட்டு இப்போ கதறிட்டு கிடக்காங்க. இப்போ நான் அதே எப்படி சரியான
கூட்டமாக இருக்குது கோயில் சாப்பாடு இடத்துல சரியான கூட்டம். நம்ம வந்து இப்போ லைனில் நிற்கிறதுக்காண்டி லைனெல்லாம் தாண்டி நம்ம தான் லாஸ்ட்டாக போய் வந்து நிற்க போகிறோம். லைனை பாருங்கள் எவ்வளோ லைன் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சாப்பிட்டு தான் வருவோம். கடைசியில் நிற்கிறோம் கைஸ் கூட்டத்திலேயே. நான் எங்கள் அக்கா காட்டும் பாருங்க, என் பேக் கேமரா காட்டல. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக என்ன நடக்க போகுதுன்னா எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து இப்படியே தான் நானும் இன்னும் மேட்சாக போட்டிருக்கோன்றது என் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. சேலை நான் கெட்டுறேன்னு தெரியாது. வாங்க ரியாக்ஷன் போய் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறோம். இனி போய் இந்த தோடு இது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தூங்க போகிறோம். பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் மாலினி.